Know who the fuck made it. நான் சீரியஸா உண்மையை சொல்லணும்னா போன வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்றது பயங்கரமான ஷாக்கு. நான் எப்பயும் போல வீடியோவெல்லாம் போட்டு முடிச்சுட்டு டர்ஃப் அது இதுன்ட்டு வேற வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்து பார்த்தா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கமெண்ட் செக்ஷன் சுத்தமா இல்ல. இவன் சொல்றத யாரும் நம்பிடாதீங்க, படம் நல்லா தான் இருக்கு, எல்லாம் போய் பாருங்க, இவன் தான் பொய் சொல்றான்ட்டு முக்காவாசி கமெண்ட்ஸ் இதுவா தான் இருக்குது. அந்த தற்குறிங்களா நானே எல்லாத்தையும் போய் இந்த படத்தை பாருங்கன்னு தானடா சொன்னேன். இந்த படம் கேவலமா இருக்கு, இந்த படத்தை யாருமே பார்க்காதீங்க அப்படி இப்படின்ட்டு எதுனா சொன்னா நானே துரந்தர் பார்ட் 1ஓட ஃபேன்டா. பார்ட் 1 பத்தி தனியா வீடியோவா போடலைனாலும் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் போட்ட ஏகப்பட்ட வீடியோஸ்ல பார்ட் 1 பிரைஸ் பண்ணி எக்கச்சக்க வாட்டி பேசியிருக்கேன். அதெல்லாம் என்னன்றது என் வீடியோஸை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். இப்போ பார்ட் 2க்கு தனியா வீடியோ போட்டு அதுல நான் அப்படி என்ன சொல்லிட்டேன், இந்த பார்ட் 2 வந்துட்டு கண்டிப்பா பார்ட் 1 அளவுக்கு இல்ல, அதுக்குன்ட்டு போரும் அடிக்கல, நிறைய இடங்கள்ல இழுத்து எடுத்து வச்சிருக்கானுங்கன்ட்டு இதே விக்ரம் டெம்ப்ளேட்டை போட்டு 2-3 இடத்துல சொல்லியிருந்தேன் போன வீடியோ. ரன்வீர் சிங்கோட ஆக்டிங் எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்துச்சுன்னு பேசியிருந்தேன். தி ரிவெஞ்ச் சாப்டரோட ஃபைட் சீக்வென்ஸ் எனக்கு பிடிக்கலன்னு பேசியிருந்தேன். துரந்தர் 2 மாஸ்டர் பீஸ்லாம் இல்ல, இந்த டைரக்டர் ஏதோ ஆஸ்கர் லெவலுக்கு பேசிட்டு இருக்கான், அவ்வளவு சீன்லாம் இல்ல. அது போக இந்த படத்துல இருக்கக்கூடிய ப்ரொபகண்டாஸ் என்னை எரிச்சலாவும் ஆகுது. மொத்தத்துல 5க்கு 3 கொடுக்கலாம், பட் துரந்தர் 1க்கு தாராளமா 4.5 கூட கொடுக்கலாம். பட் இந்த படம் கண்டிப்பா அந்த அளவுக்குலாம் இல்ல. அதுக்கான பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் மட்டும் தான் அந்த வீடியோல நான் டோட்டலா பேசியிருந்தேன். மேபி நான் பேசின விதமே இந்த படத்தை நான் கம்ப்ளீட்டா பேஷ் பண்றாப்ல இருந்துச்சா என்னன்றது தெரியல. பொலிட்டிக்கல் சைடு ஆஃப் அ மூவி பத்தி பேசுவோம், பட் என்னோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுக்கு அகைன்ஸ்டா பேச போறேன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இரு, அது பிரச்சனையே இல்ல. பட் போன வீடியோவே இந்த படத்தை நான் கம்ப்ளீட்டா ரோஸ்ட் பண்ற மாதிரி சவுண்ட் ஆனா எனக்கும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் மத்தியில நான் அதை தான் பிரச்சனையா பார்ப்பேன். இந்த டைரக்டர் தான் ஏதோ ஆஸ்கர் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இருக்கானும் இதை வந்துட்டு ஒரு ஆன்டி வார் படமாவும் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இது ஒன்னும் ஆன்டி வார் படம்லாம் இல்லடா, அந்த கான்செப்டே வேறடா அப்படின்ற ஒரு பாயிண்டையும் சொல்லியிருந்தேன். இந்த படத்தை பாத்துறாதீங்கன்னு நான் எங்கேயுமே சொல்ல, பட் முக்காவாசி கமெண்ட் செக்ஷன் அதை பத்தி தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த டியூடு படத்தோட ரோஸ்ட்ல ஓப்பனா இந்த படத்தை யாரும் பாத்துறாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். பேட் அக்லி ரோஸ்ட் வீடியோலையும் இந்த படத்தை தயவு செஞ்சு பாத்துறாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்படி நான் கோவமா பேசின அந்த வீடியோஸ்க்கு கூட இந்த அளவுக்கு ஜாம்பிஸ் வந்தது இல்லையே. நான் ரொம்ப கேஷுவலா பண்ண வீடியோக்கு எங்க இருந்துடா இவ்வளவு ஜாம்பிஸ் வந்தீங்க? மறுபடியும் கேட்கிறேன், நான் துரந்தர் 2 நல்லா இல்லன்னு சொன்னா, துரந்தர் 2 பார்க்காதீங்கன்னு சொன்னா, அப்புறம் யாரா நீங்க எல்லாம் தத்தி முண்டங்களா? தம்ப்நெயில் ஏதோ மிக்ஸ்டா போட்டிருக்கான், அப்போ வாங்கடா இவன் மேல அப்படியே பாஞ்சிருவோன்ட்டு வீடியோவே பார்க்காம கமெண்ட்ஸ் பண்ண வந்த தற்குறி குரூப்பா நீங்க எல்லாம். அவனுங்களே வேற சொல்லிக்கிறானுங்க அடுத்த வீடியோல இவன் நம்மள வந்து தற்குறின்னு சொல்ல போறான்டான்ட்டு. இந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டான தற்குறிகளை பராசக்தி வீடியோல கூட நான் பார்க்கலையடா. டிஎம்கே தற்குறிகளை விட பிஜேபி தற்குறிங்க ஐக்யூ அதிகமா என்னன்றது தெரியல. மொத்தத்துல இவனுங்க எல்லாம் நான் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தேன்றதுக்காண்டி மட்டும் வந்தவனுங்க மாதிரி தெரியல. ஏன்னா நான் இவனுங்க சொல்ற எந்த ஒரு ரிவ்யூவையுமே கொடுக்கல. அதாவது ஒரு படமா மட்டும் டியூரேஷன் ப்ராப்ளம்ஸ் இழுத்து எடுத்திருக்காங்க. லாஸ்ட் சாப்டர் எனக்கு பிடிக்கல, இவ்வளவுதான் நான் சொன்ன நெகட்டிவ்ஸ். பட் அது அந்த மாதிரி தான் கன்வே ஆச்சான்றது எனக்கு தெரியல. ஒருவேளை நெகட்டிவ் ரிவ்யூஸ் காண்டி வரல, ப்ரொபகண்டான்ட்டு சொன்ன காண்டி வந்த பொலிட்டிக்கல் குரூப்னா அது இன்னும் ஈஸி இதுல இருக்க ப்ரொபகண்டாஸ் பத்தி பேசுறது. கமெண்ட் செக்ஷன்ல இந்த ப்ரொபகண்டா பத்தி எல்லாம் கமெண்ட்ஸ் பண்றவனுங்க சொல்ற விஷயம் என்னவா இருக்குன்னா, நீ வந்துட்டு இந்தியாக்கே அகைன்ஸ்டா பேசுற, நீ பேசாம போய் பாகிஸ்தான்ல இருடா, நீ பாகிஸ்தானுக்கு தானே சப்போர்ட் பண்ற, நீ ஒரு 200 ரூபா ஊப்பின்றானுங்க. பட் நான் தான் பராசக்தியை ரோஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப்புறம் ரொம்ப ஷாக்கிங்கான மேட்டர் என்னன்னா, நிறைய பேர் வந்துட்டு டுலுக்குன் இருந்தானுங்க. என்னடா அவதார் 2ல வரதை இதுல சொல்றானுங்கன்னு வாசிச்சு பார்த்தா, துலுக்கன் நீயே துலுக்கன் தானே, அதனாலதான் ஹிந்துஸ்க்கு எல்லாம் அகைன்ஸ்டா பேசுறேன்னு இருக்கானுங்க. சத்தியமா எனக்கு இப்படி எல்லாம் கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்ததே இல்லைங்க. எங்க இருந்துடா வந்தீங்க, யாருடா நீங்களான்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது எனக்கு மட்டும் ஷாக் இல்ல, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே நிறைய பேருக்கு ஷாக். எனக்கு இன்ஸ்டாலையும் சரி இமெயிலையும் சரி என்னங்க இப்படி எல்லாம் கமெண்ட்ஸ் வந்திருக்குன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுல கேட்ட ஒருத்தவங்களோட இந்த மெயில பாத்துக்கங்க, பாஸ் பண்ணிட்டு கூட வாசிக்கிறதுனா வாசிக்கோங்க. ஏன்னா இந்த கண்டென்ட்டை தான் நான் எலாபரேட்டா கொஞ்சம் பேச போறேன். சரி, இப்போ இந்த கிறுக்கன்ஸ் எல்லாம் விட்டுருங்க, ஓப்பன் மைண்டடா பாக்குறவங்க மட்டும் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணீங்கன்னா, இந்த படம் ஒரு ப்ரொபகண்டாண்டி எவனாவது வாயை திறந்தாலே நீ ஒரு பாகிஸ்தானின்றானுங்க, நீ பாகிஸ்தான் டெரரிஸ்டுக்கு சப்போர்ட் பண்றன்றானுங்க. சவுண்ட் ஆஃப் வயலன்ஸ்ல நான் டெரரிசம் பத்தி பேசுனது ஞாபகம் இருக்க என்னோட சப்ஸ்கிரைபர் என்ன அந்த மாதிரி நினைச்சிருக்க மாட்டீங்க. பட் இவனுங்க யாருன்னே தெரியல. வயலன்ஸ்ன்றது ஒரு சொல்யூஷன் இல்ல, பட் அது மட்டும் தான் சொல்யூஷன் நினைக்கிற எந்த ஒரு டெரரிஸ்ட ஹீரோ கொல்றான்ற மாதிரி படம் எடுத்தாலும் அதெல்லாம் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் ஆர் எந்த காலத்திலையும் ரசிக்கப்பட போற விஷயம் தான். பாகிஸ்தான் டெரரிசம்க்கு ஆதரவாலாம் இங்க எந்த லெப்டிஸ்டும் பேசிட்டு இல்ல. உங்கள மாதிரி சைக்கோங்க தான்டா அந்த பிராண்டிங் பண்றீங்க. இந்த ஹெச் ராஜா மாதிரி யூ ஆர் ஆன்டி இந்தியன் ஆன்டி நேஷனலிஸ்ட் பாகிஸ்தானுக்கு போங்கடான்னு இருக்கீங்க.
தத்தி முண்டங்களா. பட் இங்க ஆக்சுவலா இந்த படத்து மேல ப்ரொபகண்டான்னு சொல்லி வைக்கக்கூடிய கிரிட்டிசிசம்ன்றதே வேற. பிஜேபிக்கு அகைன்ஸ்டா பேசினா இந்தியாக்கே அகைன்ஸ்டா பேசுற மாதிரியா என்ன? இப்போ விக்ரம் படம் இருக்குது, அதுல 5000 டன் இல்லீகல் ட்ரக்ஸ் கேப்சர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் எக்ஸாஜரேட்டட் ஃபிக்ஷன். அதே போல 4000, 5000, 6000 கோடி ஃபேக் கரன்சிஸ் இந்தியா உள்ள வரப்போகுது அப்படின்றதும் ஒரு எக்ஸாஜரேட்டட் ஃபிக்ஷன். அப்படி ரைட்டர்ஸ் எழுதுற ஃபிக்ஷன்ஸ்ல சுத்தமா தப்பே இல்ல. இந்த ஃபிக்ஷன்ஸை ஏன் ரைட்டர்ஸ் எழுதுறாங்கன்னா எல்லாருமே மீகாமன் மாதிரி பயங்கர டீடைல்ஸ் உள்ள போய் ஆடியன்ஸை எங்கேஜ் பண்ணணும்ன்றதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. நான் வந்துட்டு பெரிய ஆடியன்ஸ்க்கு பிடிக்கணும்ன்றக்காக ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கிறேன். அப்படி எடுக்கிற படத்துல ஆடியன்ஸ் கிட்ட டீடைல்ஸ் எல்லாம் ரொம்பலாம் கொட்டிட்டு கிடக்க முடியாது. இங்க பாருங்கப்பா, இதெல்லாம் தான் த்ரெட்ஸ், அதாவது இதெல்லாம் தான் இந்த படத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த பிரச்சனையெல்லாம் ஹீரோ எப்படி சமாளிக்க போறாரு பாரு அப்படின்ற ஒரு நரேட்டிவ் தான் மோஸ்டா ஒரு கமர்ஷியல் படத்துல ஸ்ப்ரெட் பண்ண பாப்பாங்க. பாத்தியா, 5000 டன் ட்ரக்ஸ் இந்தியா உள்ள வந்தா என்னத்துக்கு ஆகுறது, 60000 கோடி ஃபேக் கரன்சிஸ் இந்தியா உள்ள வந்தா இந்தியா என்ன ஆகும்ட்டு கமர்ஷியல் படத்துல ஆடியன்ஸ்க்கு ஒரு த்ரெட்ஸை உருவாக்கக்கூடிய இந்த ஃபிக்ஷன்றது சினிமா காண்டி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுலலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. பட் ஏதாவது ஒரு ரைட்டர் இந்த கமர்ஷியல் ஃபிக்ஷனையே ரூலிங் பார்ட்டிக்கு அகைன்ஸ்டா எழுதுனா பிரச்சனை பண்ணுவானுங்க. பட் ரூலிங் பார்ட்டிக்கு ஃபாரா நீ என்ன வேணா எடுத்துக்கூடு, ஒரு பிரச்சனையை எவன் பண்றான்னு பாப்போம்ன்றதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. சோ இந்த ஃபிக்ஷன்ற பொய் வந்துட்டு ரியல் லைஃப்ல இருக்க பாலிடிக்ஸை பாதிக்கிற மாதிரி இருந்தா அதை தான் ப்ரொபகண்டான்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த துரந்தர் படங்கள்ல வேற வேற காலங்கள்ல நடக்கக்கூடிய உண்மை சம்பவங்கள்லாம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி ஒரே திரைக்கதையில அடக்கி இதெல்லாம் ஒரே ஹீரோனால தான் நடக்குது அப்படின்ற நரேஷன் வந்துட்டு ஒரு நல்ல கமர்ஷியல் ஃபிக்ஷனல் ரைட்டிங். ஒரு கேஜிஎஃப், புஷ்பா மாதிரி பட் உண்மைக்கு நெருக்கமான சம்பவங்களை வச்சு எழுதப்பட்டது நல்ல மேட்டர் தான். இந்த உண்மை சம்பவங்கள் போக இன்டெலிஜென்ஸோட ஸ்பெகுலேஷன், அதாவது பாகிஸ்தான்ல இந்தியாவுக்கு ஃபேக் கரன்சிஸ் அடிக்கிறாங்க, அதுவும் எக்ஸாஜரேட்டடா இவ்வளவு கோடி கணக்குல அடிக்கிறானுங்கன்றது, அப்புறம் இந்த பிளேட் மாத்துறானுங்கன்றது, அதெல்லாம் முந்தைய ஆட்சியில தான் பண்ணானுங்கன்றது, அப்புறம் அதே கட்சி வந்துட்டு நாட்டுக்கு எவ்வளவு கெட்டது செஞ்சிருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி ஆயிரக்கணக்கான ஸ்பெகுலேஷன்ஸ் அண்ட் கான்ஸ்பிரசிஸ்ன்றது உலகத்துல இருக்க எல்லா கட்சிங்க மேலயும் இருக்கதான் செய்யும். பட் ரூலிங் பார்ட்டி வந்துட்டு அப்போசிங் பார்ட்டிக்கு அகைன்ஸ்டா இந்த மாதிரி ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்ன்ற காண்டி நம்ம ஹீரோவோட ஸ்டோரி லைனுக்குள்ள இதெல்லாம் ஆட் பண்ணி விடுறதின் மூலமா ஒரு ஃபெயிலான திட்டத்தை வந்துட்டு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக காட்ட நினைப்பது ஒரு முக்கியமான ப்ரொபகண்டா. இட்டிஸ் பிரசாந்த் எல்லாம் கேக்குறாரு, டிமானிட்டைசேஷன்ல நிறைய பிரச்சனை வந்துச்சுதான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல, அதாவது அப்படியே கடந்து போறாராம். சரி, நம்மளும் கடந்து போலான்ட்டே வச்சுக்குவோம். பட் ஃபேக் கரன்சிஸ் குறைஞ்சிச்சா இல்லையான்றாரு. ஆமா சார், குறைஞ்சிச்சுதான். பட் அதுக்கப்புறம் அவங்க விட்ட 500, 2000 ரூபாய் நோட்டுக்கும் காப்பீஸ் வரதா செஞ்சது இல்ல, அதுக்கு முன்னாடி அதிகமா இருந்துச்சு, இதுக்கப்புறம் தான் கம்மியாச்சு அப்படின்றதெல்லாம் இல்ல, எப்பயும் இருக்குது இருந்துட்டு தான் இருக்கு. இந்த ஃபேக் கரன்சிஸை டெம்பரவரியா இம்பாக்ட் பண்ணதை தவிர வேற எந்த ஒரு பெரிய இம்பாக்டையுமே இந்த டிமானிட்டைசேஷன் பண்ணல. மாறா மக்களை தான் அது பெருமளவுல பாதிச்சது. இன்னைக்கு கமெண்ட்ஸ் பண்ற ஜென்ஜி கூட்டத்துல எத்தனை பேர் அன்னைக்கு கியூல நின்னுட்டு இருந்திருப்பானுங்கன்றது தெரியல. அன்னையில இருந்து நியூஸ் பாக்குற ஆளா இருந்திருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓல்டு நோட்ஸ்லாம் பேங்க்குக்கு ரிட்டர்ன் ஆயிருச்சுட்டு ஆர்பிஐ சொல்றதெல்லாம் இந்த ஒரு ஃபெயிலான அட்டம்ப்ட அப்பட்டமா காட்டுறப்போ திடீர்னு ஒரு படம் வந்துட்டு இல்ல 6000 கோடி ஃபேக் கரன்சிஸை ஸ்டாப் பண்ணதான் இந்த முழுக்க நடந்துச்சுன்னு ஒரு ஃபிக்ஷனை சொல்லுது. இந்த ஃபிக்ஷன் கான்செப்ட்ன்றது நல்லா தான் இருக்கு. சிஎம்ன்ற சனியனையே வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டவன்டா புஷ்பான்ற மாதிரி ஒரு பக்கா கமர்ஷியல் எலமெண்டா இது வந்துட்டு நல்லா தான் இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. இப்போ விக்ரம்ல 5000 கோடி ட்ரக்ஸ் மாதிரி இதுவும் ஒரு நல்ல கமர்ஷியல் ஐடியா. பட் விக்ரம் மாதிரி படங்கள்ல இருக்க பாலிடிக்ஸ், அதாவது பொய்கள்ன்றது வந்துட்டு ரியல் லைஃப்ல இருக்க பாலிடிக்ஸை பாதிக்கலடா. பட் இந்த படம் பாதிக்கிற வகையில இருக்கு. சோ இது ஒரு ப்ரொபகண்டான்னு சொன்னா உனக்கு ஏன் கோவம் வரணும்? ஒரு பொலிட்டிக்கல் கமர்ஷியல் ஸ்பை த்ரில்லர்னாலே ஒரு கரப்டட் பார்ட்டியை காட்டுவாங்க, ஒரு இன்டெலிஜென்ட்டான நல்லது செய்யக்கூடிய குரூப்பை காட்டுவாங்க, ஒரு குரூப் ஹீரோ இன்னொரு குரூப் வில்லன்ட்டு காட்டுவாங்க. ஆடியன்ஸை எமோஷனலி ட்ரிகர் பண்றதுக்காக பேட்ரியாட்டிசம், அந்த த்ரெட்ஸ், ஃபியர் இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணினாதான் படம் பார்க்குற மாஸ் ஆடியன்ஸ்க்கு ஒரு என்ஜாயபிளான கத்தார்டிக்கான சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை இது கிரியேட் பண்ணும். அதுக்காண்டி தான் அதெல்லாம் பண்ணிப்பாங்க. அது அளவுக்கு மீற இடங்கள்லாம் தான் கான்ட்ரோவர்சி ஆகுது. அதுல இருக்க பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாம் தான் இப்போ பேசியிருப்போம். இந்த கான்ட்ரோவர்சிஸ் சொல்லி இந்த எதிர்குரல் இருக்குல்ல, அது எப்பயுமே கண்டிப்பா இருந்துதான் ஆகணும். எதிர்த்து பேச யாருமே இல்லாம போயிட்டா பவர்ல இருக்கவனுக்கு மக்களை மேனிபுலேட் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்டா எதிர்த்து பேசுறீங்கன்னு யாரையாச்சும் கேட்கறதே அபத்தமான விஷயம். சம்பந்தமே இல்லாம எதிர்த்து பேசிக்கிட்டு எவனாச்சும் யாரையாச்சும் கத்திட்டு இருந்தான்னா, அதாவது போன வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல பண்ணவனுங்க மாதிரி எங்க இருந்துடா இவ்வளவு ஜாம்பிஸ் வந்தீங்கன்ட்டு அதெல்லாம் நான் கேட்கறேன்ல, அந்த மாதிரி அவனுங்கெல்லாம் நீங்களும் கேட்கலாம், அதெல்லாம் தப்பே இல்ல. எனக்கு இந்த டீடைல் சொல்றதெல்லாம் விருப்பமே இல்ல. டீடைல்ஸ்லாம் நெட்ல அடிச்சாலே கிடைக்க போகுது, அதெல்லாம் சொல்றதுக்கு நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ஸை பேசுறதுக்கு மட்டும் தான் இந்த சேனல்
போடலான்ட்டு நான் வச்சிருக்கேன். பராசக்தி ரோஸ்ட்லயுமே வந்துட்டு பெருசா டீடைல்ஸ் எல்லாம் போயிருக்கவே மாட்டேன். முழுக்க பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மட்டும் தான் பேசியிருப்பேன். இந்த வீடியோலயுமே அவ்வளவு டீடைல்ஸ் எல்லாம் நான் பேசிக்கல. பேசினதுக்கு மேலையும் இதுல ப்ரொபகேண்டான்னு சொல்றதுக்கு புதுசாவும் ஒன்னும் இருக்க போறது இல்ல. சொல்லணும்னா சொல்லலாம், இந்த மாதிரி எல்லாம் பேசணும்னாலே இன்னும் நிறைய பேசலாம். பட் நம்ம பேஜ் என்னைக்குமே அதுவா இருந்தது இல்ல. இந்த அளவுக்கு இவ்வளவு சீக்கிரமா நான் ரியாக்ட் பண்ணணும்ன்றதுக்கான காரணமே ஏன் இத்தனை தற்கொலை ஜாம்பிஸ் வந்தானுங்கன்றது சுத்தமா தெரியலன்ற குழப்பம்னாலதான். அப்புறம் இந்த சப்டைட்டில் வரல அப்படின்றதெல்லாம் கூட மல்டிபிளெக்சஸ் எல்லாம் சப்டைட்டில்ஸ் கண்டிப்பா போட்டானுங்க அப்படின்றத நானே அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் போன இடங்கள் எல்லாம் கண்டிப்பா சப்டைட்டில்ஸ் போடுவோன்ட்டு உறுதியா சொல்லிக்காம தான் இருந்தானுங்க. சப்டைட்டில்ஸே போடாம பிரீமியர் ஷோன்றதுமே ஏகப்பட்ட இடத்துல ஓட்டிருக்கானுங்க. மறுபடியும் நீங்களே அந்த வீடியோ எல்லாம் போய் பாருங்கப்பா. அப்படி நான் என்னத்த நெகட்டிவா சொல்லிட்டேன். நான் அகைன் சொல்றேன், பார்ட் 1 அளவுக்கு பார்ட் 2 சுத்தமா இல்ல. பார்ட் 2ல எனக்கு பட்ட குறைகள்லாம் தான் அந்த வீடியோலயே சொல்லியிருந்தேன். அதுக்கு மேல என்ன அர்த்தத்துல அவ்வளவு ஜாம்பிஸ் வந்தானுங்கன்றதே எனக்கு தெரியல. பட் அதுவுமே ஒரு நல்ல மேட்டர் தான். வெள்ளிக்கிழமை வரைக்கும் வெட்டியா இருந்துட்டு இந்த வீடியோ லேட்டா போடலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பயே இந்த வீடியோவை போட்டுட்டதால நெக்ஸ்ட் சண்டே ஒரு ரெஃப்ரெஷிங்கான நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ இருக்குது. இந்த பேர்டனை இப்பயே இறக்கி வச்சிட்டனால அந்த வீடியோவை இன்னும் நல்லா பண்ணலாம். இதுக்கு மேல துரந்தரை பத்தி பேசுறதுக்கு எனக்கு வேற ஒன்றும் பெருசா ஐடியா இல்ல. இந்த வீடியோக்கு மேல நான் இன்னும் தெளிவா எப்படி என்னோட ஸ்டாண்ட பேசுறதுன்றது எனக்கு தெரியல. அப்படி என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தெளிவா பண்ணப்பட்ட இந்த வீடியோக்கும் அந்த அர்த்தமே இல்லாத எங்க இருந்து வந்துச்சுட்டே தெரியாத ஜாம்பிஸ் வந்துச்சுங்கன்னா அவனுங்க கரைச்சல்கள் கண்டு கொள்ளப்படாது.